சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மிக கனமழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். ஏற்காட்டில் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. மேலும் மழையால் ஏற்காடு மலைப்பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. குளிர்ச்சியான காலநிலையை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஐயன்தோப்பு அருகே மர்ம நபர்கள் வீசி சென்ற கெமிக்கல் பேரலில் இருந்து கெமிக்கல் கசிந்து நெடி வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் மர்ம நபர்கள் வீசி சென்ற கெமிக்கல் கசிந்து நெடி வீசியதால் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறலுடன் வாகன ஓட்டிகள் அப்பகுதியை கடந்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து நெடித்தன்மையை குறைக்க செய்தனர். மேலும் கெமிக்கல் பேரலை வீசி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்னை விவசாயிகள் சங்கத்தின் மாநில கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்க முக்கியமான தீர்மானம்னா, தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களாக வரலாறு காணாத அளவுக்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த கடுமையான வறட்சியால் தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடி அதிகமாக இருக்கக்கூடிய 18 மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் தென்னை மரங்கள் காஞ்சி கருகி பட்டு போயிடுச்சு. குருத்து வரைக்கும் பட்டு போய் தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு மாநில அரசாங்கம் கணக்கெடுத்து பண்ணி உரிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக அறிவிக்கணுங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்மனூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டரசன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறு பழுதடைந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அரக்கோணம் நெமிலி சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கனரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை பாண்டி கோவிலைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் கனரக வாகனத்தில் தேனி மாவட்டம் கம்பத்தில் பால் பாக்கெட்டுகளை இறக்கி வைத்து மீண்டும் மதுரைக்கு சென்று கொண்டிருந்தார். மதுரை தேனி எல்லையான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதி அருகே சென்றபோது வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் சரவணகுமார் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். பலத்த காற்று காரணமாக நாகையில் 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மே 19 வரை வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களுடைய நாட்டுப்படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 2 சிறுவர்களை தெருநாய்கள் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைமடம் பகுதியில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த 8 வயது சிறுவனை தெருநாய் கடித்த நிலையில் அச்சிறுவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அதே தெருநாய் மங்கைமடம் பகுதியைச் சேர்ந்த 4.5 வயது சிறுவனையும் கடித்ததால் பெற்றோர் கவலை அடைந்தனர். விடிய ஆட்சியில் தொடர்ந்து சிறுவர்களை தெருநாய் கடித்து வரும் சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி அடைந்தனர். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு சீராக உள்ளதா என்று கண்டறிவதற்கான எக்கோ பரிசோதனை செய்வதற்கு அரசு மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்கள் இல்லாததால் வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனால் நோயாளிகள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த பரிசோதனைகளுக்கு மருத்துவர்களை நியமிக்காமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை நோயாளிகளின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அமராவதி பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமராவதி ஆற்றில் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மோட்டார் வைத்து நீரை திருடுவதால் கீழ்ப்பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்று கூறி விவசாயிகள் அமராவதி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடிய அரசு அதிகாரிகள் தொழிற்சாலைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அமராவதி ஆற்றில் திருட்டுத்தனமாக பதிக்கப்பட்டுள்ள பைப் லைன்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அருகாமையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான பம்ப் செட்டுகள் அமராவதி அணையிலிருந்து 25 HP 10 HP ஆயிரக்கணக்கான மின் மோட்டார்கள் முறைகேடாக தண்ணியை உறிஞ்சி எங்களுடைய பிரதான பாசன விவசாயிகளுடைய 60 ஏக்கர் பிரதான பாசன விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் நாசம் பண்ணுகிறார்கள். முறைகேடாக 90% தண்ணி எடுத்துவிட்டால் எப்படி தாராபுரத்துக்கு குடிநீர் போகும்?
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க மறுக்கும் வங்கியை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பழைய ஆயக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராமலட்சுமி 2000 ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை பெற்று வந்தார். இந்நிலையில் கடந்த 6 மாத காலமாக அது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ராமலட்சுமி குடும்பத்தினர் ஆயக்குடி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பலமுறை முறையிட்டும் ஆதார் இல்லை என்ற காரணத்தை கூறி தவிர்த்து வந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்துள்ளது. இதனால் கோபிநாதம்பட்டி கூட்ரோடு பகுதியில் உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சாலையோர கடைகளிலும் மழைநீர் புகுந்ததால் வியாபாரிகள் அவதியடைந்தனர். வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அகிலாண்டம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பழனிக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் வாகனம் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் இருந்து பழனி, சரவணன் ஆகிய 2 போலீசார் கூடலூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடலூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் போலீசாரை ஊருக்குள் வரவிடாமல் வழிமறித்து அசிங்கமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து காவலர் பழனி அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீராணம் ஏரி பகுதி திறந்தவெளி மதுபான பாராக மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறி வருகின்றனர். வீராணம் ஏரியின் பூதங்குடி மதகு பகுதியில் நீண்ட காலமாகவே திறந்தவெளி மதுபானம் குடிக்கும் பாராக மாறியுள்ளது. மதுபானம் வாங்கி வரும் மது பிரியர்கள் இங்குள்ள மதகு பகுதியின் வெவ்வேறு இடங்களில் அமர்ந்து மது குடித்துவிட்டு அதன் பாட்டில்களையும் பிளாஸ்டிக் கப்புகளையும் தூக்கி வீசுகின்றனர். இதனால் வீராணம் ஏரிக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் எச்சரிக்கை பலகைகள் வைத்திருந்தும் சமூக விரோதிகள் அப்பகுதிக்கு செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அருகே கல்லூரி மாணவி தற்கொலை சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த கோரி கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொன்பாடி மேட்டு காலனியைச் சேர்ந்த ரஞ்சனி திருத்தணி அருகே தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரிக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ரஞ்சனி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முறையான விசாரணை மேற்கொள்ளவில்லை என பொன்பாடி மேட்டு கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் கணபதியில் முன்னாள் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தா மலரவன் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இதனையடுத்து அவரது உடலுக்கு முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன், KR ஜெயராம், கந்தசாமி ஆகியோர் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் சுற்றித் திரியும் மயில்களை பாதுகாக்க சரணாலயம் அமைக்க பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கொல்லை, வெய்யலூர், கோதண்ட விளாகம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மயில்கள் தினசரி உணவு தேடி அலையும் நிலையில் விபத்தில் சிக்குவதாகவும் சமூக விரோதிகள் தேசிய பறவையை வேட்டையாடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மயில்கள் சரணாலயம் அமைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர் குடி போதையில் இருந்ததாகவும் பத்திரப்பதிவை தாமதப்படுத்தியதாகவும் கூறி சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு விவசாயி தனது குடும்பத்தினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே கரடிக்குளம் கிராமம் தெற்கு தெருவைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் தனது குடும்ப சொத்துக்களை உடன் பிறந்தவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுப்பதற்காக காலை 10 மணிக்கு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் சார்பதிவாளர் இளம்பரிதி குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த நடராஜன் ஆத்திரமடைந்து சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு தனது குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்திரம் பதியறதுக்காக நேற்றுக்கு 16ஆம் தேதி வந்தோம் ஆஃபீஸுக்கு. பத்திரத்தை எழுதிக்கிட்டு பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்காமலேயே ஃபுல்லாக சரக்கு போதை, கிட்டக்க போனால் போதை சரக்கு வாடை ஓவராக வருது, ட்ரிங்க்ஸு வாடை.
பத்திரத்தை படித்து பார்க்காமலேயே உன்னுடைய பத்திரம்லாம் தவறுதலாக இருக்குது, போய் எழுத்துக்காரர்கிட்ட சரி பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு 16ஆம் தேதி பத்திரத்தை வாங்கிட்டு போய் மீண்டும் எழுதினவங்கள்ட்டையே கொடுத்து பத்திரத்தில் தவறுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி சரி பண்ணி கொடுங்க, நாளைக்கு பதிஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு சப்ரிஷார்னு சொன்னேன். அவர் 2 மணி நேரம் உட்காந்து பத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருக்குது, ஒன்றும் தவறுதல்லாம் கிடையாது, எந்த பிழையும் கிடையாது, சரியாக எழுதியிருக்கிறேன், நாளைக்கு கொண்டு போய் கொடுங்க, கால நேரத்தில் பதிஞ்சு கொடுத்துருவாங்கன்னாங்க. கோவை மழுமிச்சம்பட்டியில் நச்சுப்புகை பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்ட தார் தொழிற்சாலைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஜாதி மத கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் புகார் அளித்திருந்தனர். புகாரை அடுத்து தார் தொழிற்சாலைக்கு தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுக்கோட்டை அருகே பூச்சொரிதல் விழாவிற்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அடுத்த நிலையப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பூச்சொரிதல் விழா நடைபெறும் இடம் தனியாருக்கு சொந்தமானது என வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் பூச்சொரிதல் விழா நடத்தக்கூடாது என கோட்டாட்சியரிடம் நில உரிமையாளர் மனு அளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட நிலையப்பட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் ஆங்காங்கே ராட்சத பள்ளங்கள் தூண்டப்பட்டு பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமம் அடைந்திருக்கின்றனர். மேலும் இந்த பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மண் சரிவால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து இன்று ஒருநாள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் கடந்த 4 தினங்களாக கோடை மழை பெய்து வருவதால் மலை ரயில் பாதை அமைந்துள்ள கல்லார் மற்றும் ஹில்ஹீரோ ரயில் நிலையம் இடையே மண் சரிவு ஏற்பட்டு ரயில் பாதை மூடியது. தண்டவாளம் மண் மற்றும் பாறைகளால் மூடப்பட்டதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் போக்குவரத்து இன்று ஒருநாள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையாலும் நோயாளிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது புதிதாக கட்டி வரும் மருத்துவமனை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் போதிய வசதிகளுடன் விரைவில் திறக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சாமி தரிசனத்துக்காக பக்தர்களை திருட்டுத்தனமாக கோயிலுக்குள் அழைத்துச் சென்றவரை போலீசார் கண்டித்ததால் அவர் போலீஸ் ஸ்டேஷனிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த புரோக்கர் வள்ளி அருண் என்பவர் பணத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களை கோயில் உள்ளே அழைத்துச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது கோயில் ஊழியருக்கும் வள்ளி அருணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வள்ளி அருண் தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வள்ளி அருணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்ய வள்ளி அருண் முயற்சித்துள்ளார். அதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது.